லா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவா இருக்கு. லா இருக்கானே தெரியல, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு தெரியல, ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்குமான்னு தெரியல. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்குன்னா காமன் பீப்புள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடந்த 2014ஆம் ஆண்டில் ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யா இயக்கிய கோச்சடையான் திரைப்படம் வெளியானது. மீடியாவின் நிறுவனம் தயாரித்த இத்திரைப்படத்திற்காக தயாரிப்பாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் முரளி மனோகர் ஆகியோர் ஆர்ட் பீரோ என்ற நிறுவனத்திடம் கடன் பெற்றிருந்தனர். அந்த கடனுக்கு நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் உத்தரவாத கையெழுத்திட்டிருந்தார். இந்த நிலையில் ஒப்பந்தப்படி தயாரிப்பாளர்கள் செயல்படவில்லை என ஆர்ட் பீரோ நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இதற்கான வழக்கு கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. புகாரின் அடிப்படையில் லதா ரஜினிகாந்த் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்ட போது தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ரத்து செய்ய கோரி லதா ரஜினிகாந்த் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் 3 வழக்குகளை ரத்து செய்த நீதிமன்றம் ஒரு வழக்கை மட்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. அந்த வழக்கையும் ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் மனு தாக்கல் செய்தார். அதன் மீதான விசாரணையில் லதா ரஜினிகாந்த் மீதான விசாரணையை பெங்களூரு நீதிமன்றமே மேற்கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதனால் பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தீவிரமடைந்தது. இந்த வழக்கில் நேற்று ஆஜரான லதா ரஜினிகாந்த் சென்னை திரும்பியதும் செய்தியாளர்களை சந்தித்தார். கோச்சடையான் படத்திற்கு வாங்கிய கடன் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் தன் பெயரை வேண்டுமென்றே தொடர்புபடுத்தி வருவதாகவும் கூறினார். எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க எடுத்திருக்கிற கேஸே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் என்னை அப்பயர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஐ மஸ்ட் தேங்க் சுப்ரீம் கோர்ட். அந்த கேஸை ஸ்டடி பண்ணி நான் கோர்ட்ல அப்பயர் பண்ண வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆட் பீரோ ஒப்பந்தத்தை மாற்றி யாரோ அனுப்பிய கடிதம் ஒன்றை கர்நாடக நீதிமன்றத்தில் கொடுத்ததாகவும் அதில் இருக்கும் கையெழுத்து தனது இல்லை என்பதை தடயவியல் துறையினரும் உறுதி செய்துள்ளதாக லதா ரஜினிகாந்த் கூறினார். பிரபலமாக உள்ளவர்களை துன்புறுத்தும் நோக்கில் ஆட் பீரோ நிறுவனம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். என்ன இருந்தாலும் செலிபிரிட்டியா இருக்கிறதுனால ஏதோ ஒரு வன்மம், ஒரு ஹாரஸ்மெண்ட், ஒரு ஹியூமிலியேஷன் அவங்க பண்ணிட்டே வந்தாங்க. அதேபோல் தங்களிடம் மறைமுகமாக பணம் கேட்பதாகவும் லதா ரஜினிகாந்த் கூறினார். நடிகர் ரஜினிகாந்திற்கு நியாயம் என்ன என்று தெரியும் என்றும் அவர் தனக்கு முழுமையான ஆதரவு தந்திருப்பதாகவும் கூறினார். அத்துடன் ஆட் பீரோ நிறுவனம் மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் லதா ரஜினிகாந்த் தெரிவித்தார். நான் அவங்க மேல டெஃபமேஷன் தான் போடணும். ஆமா, அவங்க மேல டெஃபமேஷனும் அவங்க மேல கேஸ் தான் போடணும். இனிமே என்ன ஹாரஸ் பண்ணியோ ஹியூமிலியேட் பண்ணியோ ஆள் விட்டு செட்டில்மெண்ட் கேட்டு இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஐ கேனாட். இன்னைக்கு கூட கேட்டாங்க கோர்ட்ல, ஏன் செட்டில்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு கோர்ட்ல கேட்டாங்க. ஐ கான்ட் மென்ஷன். இட்ஸ் a law, it's under jurisdiction. இதுபோன்ற சர்ச்சைகளால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்பது தவறு என்றும் அரசியலுக்கு வரவில்லை என அவர் அறிவித்ததால் தான் மிகவும் வருத்தப்பட்டதாகவும் கூறினார். ரஜினி சார் அரசியலுக்கு வராதது பத்தி உங்களோட பார்வை என்ன? ரொம்ப வருத்தம். பிகாஸ் நான் ஒரு லீடரா தான் பார்த்தேன். இஸ் a வெரி குட் லீடர். பட் அந்த வருத்தம் தான். பட் அதுக்கு ஜெனுவின் ரீசன்ஸ் இருந்தது, அதை மதிக்கணும். மேலும் தங்களுக்கே இப்படி ஒரு சூழல் இருப்பதால் சாதாரண மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்பது தெரியவில்லை என்றும் லதா ரஜினிகாந்த் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்.